வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சியில் கேட்ட இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரியான சம்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி ஆர்ஆர்பிலையும் கேட்கலாம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, அரிசி, மீன் மற்றும் எண்ணெய் ஆகியவற்றின் விலைகளின் விகிதம் வந்து என்னென்னு கொடுத்துட்டாங்க, 12:17:3 கொடுத்துருக்காங்க. மூன்றின் விலைகளும் தனித்தனியே. இப்போ அரிசி வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, 20%. அதே மாதிரி மீனின் விலை வந்து 30%. அதே மாதிரி எண்ணெயின் விலை வந்து 50% அதிகரித்தால் ஏற்படக்கூடிய புதிய செலவு தொகையின் உயர்வு சதவிகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து அரிசி, மீன், எண்ணெய் அதனுடைய விலை, அதனுடைய ரேஷியோ எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 12:17:3. ஸோ அப்போ அந்த ரேஷியோலேருந்து அரிசியின் விலையை நம்ம என்ன எடுத்துக்கிடலாம், 12 இன்ட்டு சம் வேல்யூ எக்ஸ். அப்போ மீனின் விலை என்னவா இருக்கணும், 17 இன்ட்டு எக்ஸ்ன்னு இருக்கணுமா. அப்போ எண்ணெயின் விலை என்னவா இருக்கும், 3 இன்ட்டு எக்ஸு. ஸோ அப்போ பழைய செலவு தொகை, இந்த 3 பொருட்களுக்கும் ஆகக்கூடிய செலவு எவ்வளவு, பழசு. இந்த 3த்தையும் ஆட் பண்ணால் கிடச்சிருமா, 20, 32 எக்ஸு. இவ்வளோ ரூபாய் செலவாகுது பழைய செலவு தொகை, அதாவது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னக்குட்டி. இப்போ வந்து தனித்தனியே, அப்போ புதிய அரிசியின் புதிய விலைன்னு வச்சுக்கலாமா, என்னவா இருக்கும், 20% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 12xன் இதான பழைய விலை, 12xன் 120%ன்னு எழுதிக்கலாமா. ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம், 12x இன்ட்டு 120/100, ஏன்னா பர்சன்டேஜில் இருக்குது. ஸோ இதை அடிக்கலாமா, 6 இங்கே 5ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ 12×72x/5. இதுதான் அரிசியோட புதிய விலை. இதே மாதிரி மீனின் புதிய விலை என்னவா இருக்கும், 17xன் 30% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ 17xன் 130%ஆக இருக்குமா புதிய விலை. இதை எப்படி எழுதலாம், 17x இன்ட்டு 130/100. இதையும் அடிக்கலாமா. ஸோ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கலாம், 17 இன்ட்டு 13. (221/100) 10 இன்ட்டு எக்ஸ். இது வந்து மீனின் புதிய விலை. இப்போ நமக்கு வேறு என்ன தேவை, எண்ணெயின் புதிய விலை தேவை. அது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது, 50%.